இன்று 21/2/2026 சனிக்கிழமை மாசி மாதம் 9ஆம் தேதி வளர்பிறை சதுர்த்தி திதி மதியம் 1:01 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி ரேவதி நட்சத்திரம் இரவு 7:07 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். பிரபலாரிஷ்ட யோகம் இரவு 7:07 வரை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அதே போல் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினம் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. மகனுடைய கல்யாண விஷயமா நல்ல ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, 1 கிலோ ஞானத்தை விட 1 கிராம் தங்கம் மேலானது. ஆமாங்க, ஞானம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதிர்ஷ்டம் இருந்தால் ஞானமும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும்னு சொல்லுவீங்க. எங்கும் எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. தவிர்க்க முடியாத செலவுகளும் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்குது. பழுதான மரச்சாமான்கள், டைனிங் டேபிள் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமையலறை சாதனங்களும் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. திடீர் பயணங்களும் உண்டு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்றைக்கி நீங்கள் வாங்கி தருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. வியாபார வகையிலையும் ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் இருக்குங்க. உத்தியோக வகையில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் இன்றைய தினம் இரவு 7:07 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்றாரு. அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இரவு 7:07 நிதானமாக இருக்கணுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஆமாங்க, எப்பொழுதுமே சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. ஒவ்வொரு விதமாக தான் நடந்துப்பாங்க. இதையெல்லாம் கண்டும் காணாமல் வைத்து கொண்டு எல்லாம் நமக்கு வேணுங்கிற பெருந்தன்மையோடு அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். அவசரத்துக்கு கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே போல் இன்றைய தினம் திடீர் பயணங்கள் உண்டு. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைய தினம் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. 10ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால வேணான்னு நீங்கள் தவிர்த்தாலும் உங்களை தேடி சில முக்கிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க. எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற பழமொழியை புரிந்து கொண்டு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல எப்பொழுதுமே பொறுமையாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. புது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தில் கூட கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பரவாயில்ல, இன்றைக்கி லாபமாக இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. கேது பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால தைரியமாக பேசுவீங்க. தடாலடி முடிவுகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிற பழமொழியை புரிந்து வைத்து கொண்டு சின்ன சின்ன சந்தோஷத்தையும் கொண்டாடக்கூடியவங்க, மனம் திறந்து பேசக்கூடியவங்க, வாய்விட்டு முழுமையாக சிரிக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் சாதகமான வீடுகளில் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அதனால் எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் செல்வாக்கும் உண்டுங்க. வேலை தேடின்னு இருந்தவங்களுக்கு நல்ல செய்தியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அவங்கெல்லாம் கூட உங்களை தேடி வந்து பேசுவாங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியார்கிட்ட சொல்லின்னு இருக்காதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் உடல்நலக் குறைவு வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இருப்பதை விட்டு இல்லாததற்கு அலையாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. என்ன இருக்குதோ அது நமக்கு இறைவன் மகிழ்ந்து கொடுத்தது. நமக்கு இன்னும் என்ன தேவையோ அதை நிச்சயமாக அள்ளி கொடுப்பாரு. அதனால் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்தென கருதி இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இரவு 7 மணி 7 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நேற்று பல சிக்கல்கள் இருந்தது, இழப்புகள், ஏமாற்றங்கள் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க. நேற்று முடியாத பல வேலைகள் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். முன்கோபத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த தேக்க நிலை, மந்த நிலை மாறி இன்னைக்கு லாபகரமான சூழ்நிலை வரும். அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் அதிகாரிகள் உங்கள்கிட்ட விரும்பி பேசுவாங்க. இருந்தாலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, விதை விதைத்தால் விதை விளையும், அன்பு விதைத்தால் அன்பு விளையும். ஆமாங்க, எதை நாம் விதைக்கிறோமோ அது நமக்கு நிச்சயமாக திரும்ப வந்து கிடைக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நல்லதையே செய்து நல்லதையே பெறுவோம்னு நல்ல மனதுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:07 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:07 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் வியாபாரமாக இருந்தாலும் அடுத்தவங்களை நம்பி எதுவும் செய்ய வேண்டாங்க. வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் மேலதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. கூட வேலை பார்க்குறவங்க அப்பப்போ ஏதாவது சொல்லி வைப்பாங்க. அதெல்லாம் கண்டும் காணாமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளைங்கிற பழமொழியை புரிந்து வைத்து கொண்டு அவரவர்களை பார்க்கும் பொழுதே அவரவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ளக்கூடிய சாமானியக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் எல்லாமே இன்றைக்கி வசூலாகுங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. அதே மாதிரி வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் இருக்குங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு வெற்றி உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது நண்பர்களால் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நாளைக்கு கிடைக்க போகும் பலாக்காயை விட இன்று கிடைக்கும் கலாக்காயே மேலானது. ஆமாங்க, சில விஷயங்கள் நாளைக்குன்னு தள்ளி போகும். நாளைக்கு அது கிடைக்குதோ இல்லையோ, இன்றைக்கி கண்ணெதிரில் கையில் எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு எங்கும் எதையும் தள்ளி போடாமல் எது விரைவில் நடக்கிறதோ அதை சீக்கிரமாக முடித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சதெல்லாமே உங்களுக்கு நிறைவேறுங்க. ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகரிக்குங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வீடு மாறுறது அல்லது வீட்டை புதுப்பிக்கிறது, வண்டி வாகனம் பழுது நீக்கிறது அல்லது பழசை கொடுத்து புதுசு வாங்கிறது, அதற்கான முயற்சிகளை இறங்கிறதுன்னு இன்றைய தினம் பரபரப்பாக நீங்கள் இருந்து கொண்டு இருப்பீங்க. அதே மாதிரி
வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் எல்லாம் நல்லதாக நடக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் சின்ன சின்ன தடங்கல்களும் வருதேன்னு சொல்லி ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகளும் சோர்வு களைப்பும் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கூவும் இசையால் பறவையை அறியலாம், கொடுக்கும் வாக்கால் மனிதனை அறியலாம். ஆமாங்க, பறவை கத்துது, குரல் கொடுக்குது அப்படிங்கக்குள்ளே இது இந்த பறவை, இது புறா அல்லது இது கிளி, இது வாலி அப்படின்னு பறவைகள் நம்ம சொல்ல முடியும் சத்தத்தை வச்சு. ஆனால் ஒருத்தவங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறாங்களா இல்லையாங்கிறத வச்சு ஒருவரை நாம் தராதரம் பிரிக்கலாம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சொன்ன சொல்லை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் செலவுகளை சமாளிக்க முடியலையேன்னு சில நேரங்களில் சினுசினுத்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தில் வீட்டு செலவுகள், வாகன பராமரிப்பு செலவுகள்னு அதிகமாகிக்கிட்டே போகுங்க. இருந்தாலும் எப்படியோ உருட்டி புரட்டி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கோன்னு நீங்களே உங்களை சமாதானப்படுத்தி கொள்ளவும் செய்வீங்க. தைரியஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் இருக்கிறதுனால திடீர்னு பெரிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. என்ன அர்த்தாஷ்டமச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அதனால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இன்னைக்கு குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களே, நல்ல வேடனை அம்பால் அல்ல குறியால் தான் அறிவர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, நாம் எந்த குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்முடைய லட்சியங்களை நம்ம அடைந்தே தீரணுங்கிறதுல எப்போதும் ஒரே தீர்வாக ஒரே வழியாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட உங்கள் ராசிநாதன் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஆளுமைத்தன்மை இன்னைக்கு அதிகமாகும். பெரிய பொறுப்புகள், பதவிகள் உங்களை தேடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ சரியாகும். வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வியாபார வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க. உத்தியோக வகையில் இன்னைக்கு செல்வாக்கு உண்டு. உத்தியோகத்தில் சில புது விஷயங்களையும் நீங்கள் இன்னைக்கு கற்றுப்பீங்க. 2வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள் இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள், வீண் பழிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் போகுங்க. அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, கோபம் வந்துட்டால் நம்மக்கிட்ட எல்லாமே மறைஞ்சிரும். நம்மக்கிட்ட இருக்கிற திறமை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சிரும். உள்ளுக்குள்ளார ஹார்மோன்களும் வேகமாக துடித்து நமக்கு நோயையும் உண்டாக்கும். அதனால தாங்க இப்பெல்லாம் கோபப்படுறதே விட்டுட்டீங்க. நடக்கிறது நடக்கட்டும், நடக்கும்போது பார்த்துக்கலாங்கிற மாதிரியான நல்ல முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் சாதுரியமாக பேசி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. விஐபிகளால் ஆதாயம் உண்டு. முடியுமோ முடியாதோன்னு நினச்சிட்டு இருந்த பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் வீட்டில் சின்ன சின்ன விவாதங்கள் இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. வியாபார வகையிலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாகும். பழைய சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் விலகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிம்மதி வந்து சேருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு இதயத்தை மனசை சுத்தமாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. இரவு 7:07 வரைக்கும் அவர் ரேவதி நட்சத்திரத்திலே இருக்கார். அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருந்துருக்கும். வேலை சுமையும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். லாபம் உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறதுனால சந்திரன் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், வண்டி வாகனம் ஓட்டுறது எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் கொஞ்சம் சிக்கல்கள் எல்லாமே கொடுக்கும், செலவுகளும் கொடுக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌகரியங்களையும் அள்ளித்தரும் ராசியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.